மாயா வெங்கடேசன் என்கிற பெயர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2000 ஆண்டுகளில் பிறந்த பிள்ளைகளுக்கு நன்கு பரிச்சயமானது. ஏனெனில் மாயா வெங்கடேசன் அன்று தொடங்கி இன்று வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையானவற்றை விலையேதும் இல்லாமல் கொடுத்து வருபவர். அதே காலகட்டத்தில் அவர் தொடங்கிய மற்றொரு பணி இன்று வரை தொடர்கிறது. அதுதான் பொங்கல் தோறும் தனது வீட்டு சீர்வரிசை என்று நலிந்த நிலையில் இருக்கும் மக்களுக்கு பொங்கலுக்கு உண்டான பொருட்களை வீடு வீடாக சென்று அவரே வழங்கி வருவது. அது மட்டுமல்ல, உள்ளாட்சி பிரதிநிதியாக அவர் இருந்த காலத்தில் செய்த பணிகள் இன்றும் பேசும்படியாகவே உள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் திரு மாயா வெங்கடேசன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் மசோதா என்கிற அரசியல் கட்சியின் மாநில தலைவராக தற்போது பொறுப்பேற்றுள்ளார். அவர் நம்முடன் நடத்திய கலந்துரையாடல். வணக்கம் சார். மக்கள் மசோதா கட்சியுடைய மாநில தலைவராக புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறீங்க. ஏற்கனவே மக்களுக்கு நன்கு பரிச்சயமான முகம். வீரபாண்டிய கட்டபொம்மன்கிற பேரில் மக்களுக்கு நிறைய நலப்பணிகள் செஞ்சீங்க. அதோடைய நீட்சியாக தான் அப்போ இருந்த முதல்வரே உங்களை அழைச்சி பல வாய்ப்புகள் கொடுத்தாங்க. முதல்வர் கூப்பிட்டதுனால நீங்கள் போய் செயல்பட்டீங்க. இப்போ மறுபடியும் தனித்துவமாக தனி அடையாளத்தோட மறுபடியும் பொது வாழ்க்கைக்கு வரீங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குது. தனித்துவமான அடையாளத்தோட, வேற ஒரு இயக்கத்தில் இல்லாமல் தனித்துவமான அடையாளத்தோட வரீங்க. முதலில் எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன பணிகள் உங்களுடைய பணிகள் தொடரும் போது அதை பற்றி தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை வச்சு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், படிப்புக்கு அனைத்து கஷ்டப்படுற இடத்துலலாம் ஆய்வு செய்து அவருடைய புகழையை நாட்டணும், மக்களுக்கு நல்ல உதவிகளை முதல்ல நான் என்னுடைய பஞ்சாயத்துக்கு நான் என் வீடை சுத்தப்படுத்தணும்னு நினச்சி தான் இறங்கினேன். என் வீடு என்பது என்னுடைய மாவட்டத்தை நான் என் வீடாக நினச்சி இறைவன் என்னை கொஞ்சம் வளர்த்து விட்டார். அந்த ஊதியத்தை உண்மையாக ஒவ்வொரு வீட்டுக்கும் மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் முதல்ல நான் படிக்கலை, கொஞ்சம் கஷ்டம் அந்த காலத்தில். படிப்புக்கு காரணம் ஏன் படிக்கலைன்ற ஒரு விதமும் இருக்குது. சில உபகரணங்கள்லாம் கிடைக்கல. அதனால் இதெல்லாம் நம்ம வாங்கி முதல்ல என்னுடைய பள்ளிக்கு செஞ்சேன். அதுக்கு அடுத்தடுத்த பள்ளிக்கூடமெல்லாம் வந்து கேட்கும்பொழுது சரி, இறைவனும் தெய்வமும் குழந்தையும் ஒன்று, படிப்பும் தெய்வமும் ஒன்றுன்றதை எடுத்து எல்லா மாணவர்களுக்கும் படிக்க வைக்கணும். முதல்ல எந்த ஒரு உபகரணமே இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு செஞ்சேன். படிப்படியாக அப்புறம் சுனாமி வந்துச்சு, இயற்கை சீற்றமானது சுனாமி வந்துச்சு. ஃபுல்லாக அனைத்து இடத்துலையும் ஒவ்வொரு மக்கள் ஃபஸ்ட்டு பண்ணதே நான் தான். அதுக்கு எனக்கு 180 மார்க் போட்டு பாரத் கௌரவோடு டாக்டரேட் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ஆனர் பண்ணி பாராட்டு பண்ணாங்க. அதில் மிகப்பெரிய பெருமை ஆச்சு எனக்கு. நான் சாதாரண நமக்கு இவ்வளோ சேவை செஞ்சதுனால இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அந்த ஒரு வருஷத்துலேருந்து நான் ஒரு நாள் கூட செய்யலைன்னா எனக்கு அது நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்லேட்டு ஒரு பேனா பென்சிலான்னு கொடுத்துடணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்தேன். 1 லட்ச ரூபா ஒரு சிமெண்ட் ரோடு இருந்ததுன்னா அடுத்தது நான் மேலே ஒரு 50,000 போட்டு அந்த ரோடை இன்னும் நான் போட்ட போரு, ரோடு, பிரிட்ஜஸ், சுடுகாடு, கல்யாண மண்டபம், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கேன். இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கும் ஒழிய அது எந்த காலத்துலையும் போகாது. தரமாக இருக்கணும். மக்கள் பணத்தை மக்களுக்கே செய்யணும். முடிஞ்சால் நம்ம பணத்தை மேலே போட்டு செஞ்சால் அதுதான் உண்மையான தர்மம்ன்றது எங்கள் ஐயா ஆர்வி ஐயா சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே மக்களுடைய செஞ்சால் அதுக்கு என்னைக்கும் மகுடம் உண்டு. மகுடம்ங்கிறது சும்மா பேருக்கோ புகழெல்லாம் கிடையாது. இறைவன் மேலே ஒருத்தருக்கா, அதுக்காக நம்ம அதுக்காக செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை வீரமாக எடுத்து செஞ்சிட்ருக்கேன். விரைவில் ஒரு நல்ல மக்கள்கிட்ட எங்களுடைய மக்கள் மசோதா கட்சி விரைவில் நல்ல பேர் வாங்கும், புகழும் இருக்கணும். இந்த பேர் என்பது அவங்களுக்கு செய்கிற நாங்கள் சேவைகள் தான் அவங்கள அதை பாராட்டும் மொழிய வேற எந்த நோக்கத்துக்கும் எங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு உதவி பண்ணாலும் அது மக்களுக்கு ஏன் தாய் தந்தர்கள் செய்த மாதிரி தான் நான் செஞ்சுட்டு. இப்போ கூட வெள்ளம் வந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 70,000 குடும்பங்களுக்கு நானே வீட்டுக்கு வீடு சென்று அவங்களுக்கு கொடுத்து விசாரிச்சுட்டு சில இடத்துல சீட்டு இல்லை, கீத்து இல்லை, அதில் நான் வாங்கி கொடுத்து பண்ணி திருப்தி அடிச்சுட்டு அதில் சந்தோஷம் பெரியதாக இருக்குது. ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்கேன். சில பேருக்கு வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு குறையா இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு, ஏதாவது தெரியாதவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் என்ன வேணும், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், விழிப்புணர்வு செய்ய சொல்லியிருக்கேன். முதல்ல ஆம்புலன்ஸ் நான் தான் ஃப்ரீயாக விட்டேன் மக்களுக்கு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் விட பெரிய விஷயம். இப்போ ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல அதிநவீன கூலர் பாக்ஸ் வாங்கி ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஒரு பெரிய அரசியல்வாதி பிள்ளையோ ஒரு நடிகரோ கிடையாது. நான் சாதாரண ஒரு விவசாயியுடைய பையன். நான் போனால் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்கள், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பசங்கள், நோட்டு பேனா படித்த பசங்களாம் இறங்கி காரை விட்டு இறங்கி ஐயா நான் உங்கள்கிட்ட லாங் சைஸ் நோட்டு வாங்கியிருக்கேன்,
ஜாமெட்ரி பாஸ் வாங்கியிருக்கேங்கும் பொழுது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அதை விட ஒரு சுகம், அதை விட ஒரு இன்பம் உலகத்திலே கிடையாது. அதனால இன்னும் இந்த கட்சி சம்பந்தமாக, மக்கள் மசோதா கட்சி சம்பந்தம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு சேவை தொண்டாதான் இருக்குமே ஒழிய வேற அனைத்து அத்தனை பேர் வேற யாருக்கும் எங்களுக்கு எதிரியும் கிடையாது. யாருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமா இருக்காது. திரு மாயா வெங்கடேஷ் அப்படின்னாலே ஒரு பன்முக அடையாளம். ஊடகவியலாளர், பத்திரிகையுடைய ஆசிரியர், ஆன்மீகவாதி, அரசியல் பிரமுகர், மக்கள் தொண்டு செய்பவர், இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இதுல எந்த பணி உங்களுக்கு மனநிறைவை தரதா உணர்றீங்க? மனநிறைவா செய்யற ஒரு நிறைவு வந்து ஒரு நாளைக்குனாலும் எப்படியாவது யாராவது ஒரு 10 பேருக்குனாலும் நான் உதவி செய்யணும். அதை செய்யலைன்னா எனக்கு நிறைவு இருக்காது. கண்டிப்பா நான் செஞ்சிட்டு இருக்கேன், அதை செய்வேன். அரசியல் அதிகாரத்தை நோக்கியும் பயணிக்க இருக்கிறீங்க. இன்னும் தீவிரமா பயணிக்க இருக்கீங்க. கண்டிப்பா தேர்தல் அரசியல் நோக்கி, அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான முயற்சிகளை இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்க உணர்றோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு பேச்சு இருக்கு, தேர்தல் சம்பந்தமான கூட்டணி. இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், கூட்டணியில நீங்களும் இடம்பெறதுக்கான முயற்சி இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க தனித்துவமா தான் உங்க அடையாளத்தை சொல்ல போறீங்களா? கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே நீங்க உள்ளாட்சி பிரதிநிதியா இருந்திருக்கீங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்கீங்க. இங்க நன்கு பரிச்சயமான முகம். பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாம இந்திய அளவுல அரசியலை பார்த்தவங்க. நாங்கள் அறிந்தவரை வந்து அப்போதைய குடியரசுத் தலைவர் வரைக்கும் தொடர்பில் இருந்தவங்க. இன்னைக்கு மத்தியில செல்வாக்கா இருக்கிற தலைவர்களோட நேரடி தொடர்பு இன்னை வரைக்கும் இருக்கிறவங்க. உங்களுடைய பார்வை இந்திய தேசிய அரசியல் இருக்குமா, இல்லை மாநில அரசியல் இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதையும் பதிவு செய்யுங்க. என்னுடைய பார்வை எல்லாரும் மாதிரிலாம் கிடையாது. முதல்ல என் வீடை நான் சுத்தப்படுத்துறேன். மாவட்டத்துடைய மக்களை முதல்ல என் வீடை நல்லபடியா வச்சாதான் நான் இந்தியா ஃபுல்லா பார்க்க முடியும், தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்க முடியும். ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரா மாநில அளவில் குறைந்தபட்சம் ஒரு கூட்டணிக்கான முயற்சி இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா அந்த மக்கள் மசோதா கட்சி மூலியமா அனைத்து மாவட்டத்திலையும் உறுப்பினர்கள் இருக்காங்க. 15,000 பேர், 20,000 பேர், 18,000 பேர் எல்லாமே உறுப்பினர் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த மாவட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் உறுப்பினர் வந்து இருக்காங்க. ஏற்கனவே என்னுடைய மன்றத்துடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் பாராளுமன்றம் அனைத்து தமிழ்நாடு ஃபுல்லா உறுப்பினர் வச்சிருக்கேன். அப்படியானால் உங்க பலத்துக்கு ஏற்ற தொகுதியில் ஒதுக்குறவங்களோட தான் கூட்டணி எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா என்னுடைய பலங்கிற இறைவனோட என்ன ஆணை இருக்கோ, என் மக்களுக்கு நான் என்ன செய்யறேன் என்ற சில நான் எல்லாருமே கிடையாது. நான் மாவட்ட கலெக்டர் இருக்கும்போது எழுதி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு இந்த தரமா செய்வேன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நாங்களே பார்த்துருக்கோம் சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. தரமா இருக்கும், அந்த வேலை சுத்தமா இருக்கும். ஏன்னா பயம் இருக்கும், இந்த வேலையில குறை தவறு இருந்தால் என் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியன் என்னுடைய கிளாஸ்மேட் மாப்பிள்ள, அவர் தரமா செய்வார். நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் கூப்பிட்டு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பிரிட்ஜில். அதே மாதிரி இப்ப யாரு என்னுடைய திட்டங்கள் நல்ல மக்களுக்கு பல ஆண்டு விஷயமா அது நிலையாக இருக்க ஒரு திட்டங்கள் நான் செய்து எனக்கு ஓகேன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்காக நான் போராடுவேன். அந்த இடத்த நான் அவங்களை வெற்றி பெற செய்வேன். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறவங்களோட தான் கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அது கோரிக்கைன்னா மக்களுக்காக உள்ள கோரிக்கையா இருக்கும். அதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க மீது நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களே நான் வாய் மூலமா இல்ல, எழுத மூலமா இல்ல, எல்லாருமே கிடையாது. நான் எழுதி அதை கோர்ட்ல கூட நான் போய் செஞ்சு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலன்னா அதை நான் அவங்க மூலியமா நீதித்துறையை அணுகி அதை நான் திரும்பி பெற்று கொடுப்பேன். அந்த அளவுக்கு தான் நான் பண்ணணும் ஒழிய மக்களை கொண்டு அநியாயமா கொண்டு நாம அவங்கள அப்படி இல்லைன்னா என் சொந்த செலவுல அவங்களுக்கு என்ன செஞ்சு சொல்றனோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். இறுதியா மக்கள் மசோதா கட்சியுடைய உங்களுடைய நிர்வாகிகள், மாநிலம் முழுக்க இருக்க உங்க நிர்வாகிகளுக்காக ஏதாவது செய்தி சொல்ல விரும்புனா பதிவு செய்யுங்க. என்னுடைய மாவட்ட செயலர்கள், என்னுடைய அனைத்து மக்கள் மசோதா கட்சி மாவட்ட செயலர்கள், மாநில பொதுச் செயலர் வந்து அருமையான தம்பி, என்னுடைய தம்பி ரூபன் அவர்கள், எல்லா இதுவரையுமே நான் பதவி ஏற்ற அன்னையிலேருந்து வெள்ளம் வந்ததுக்கு எல்லாம் அனைத்து இடத்துலையும் ஒரு நாள் கூட நாங்க இதா இருந்ததில்லை, செஞ்சிட்டு இருக்கோம். என் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா இல்லைன்னா நீங்க இதை விட்டு அடுத்த நாளே நான் எடுத்துருவேன். எப்படி நான் நல்லா இருக்கும்னு நினைக்கணும், அது மாதிரி என் மாவட்ட செயலர் நல்லா இருக்கணும். என் வீடு நல்லா இருந்தா தான் அடுத்த வீடு நல்லா இருக்க முடியுன்ற பாணியை நான் உருவாக்குறவன். அதே மாதிரி 7 தம்பிகள் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா தான் அடுத்த நிமிஷம் மக்களை போய் சந்திக்க முடியும், செய்ய முடியும்ன்ற எண்ணத்துல நான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்லி அவங்கள நான் சேவை செய்ய சொல்லியிருக்கேன். இதுல சரியா செய்யலைன்னா நான் அவங்கள மீது நடவடிக்கை எடுத்துருவேன். உங்கள் மக்கள் பணி தொடர்ந்திடவும் மக்கள் மசோதா கட்சி மேலும் வளர்ந்திடும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.